டைலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிர்மல். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் கே.பி. பெருமாள் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. அவங்க அவரோட பேசுவோம். சார் வணக்கம். தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சுருக்காரு. இந்த சமயத்தில் பல்வேறு கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் இந்த விவசாய கடன் தள்ளுபடி எந்த அடிப்படையில் வேணும்னு நினைக்கிறீங்க? முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தல் காலத்தில் வாக்குறுதி என்பது கொடுத்தார்கள். அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் 5 ஏக்கருக்கு குறைவாக உள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முற்றிலும் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டது. நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்ட இந்த அறிவிப்பில், பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. மாறாக குறு விவசாயிகள் 50,000 ரூபாய்க்கு கீழ் கடன் வாங்கியிருந்தால் அவர்களுக்கு அந்த கடன் முற்றிலும் தள்ளுபடி. குறு விவசாயி என்பது 2.5 ஏக்கர் நிலம் வைத்திருக்கக்கூடியவர்கள். அதே போல் 5 ஏக்கர் வரைக்கும் வைத்திருக்கக்கூடிய சிறு விவசாயிகளுக்கு 50% மட்டும்தான் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 50,000க்கு மேலே கடன் வாங்கியிருந்தால் அவங்களுக்கு அதில் ஒரு 50% தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு 10,000த்துக்கும் குறு விவசாயிக்கு இத்தனை சதவீதம், சிறு விவசாயிக்கு இத்தனை சதவீதம்னு சொல்லியிருக்காங்க. 1,00,000 ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கியிருந்தால் குறு விவசாயிக்கு 10,000 ரூபா கடன் தள்ளுபடி, சிறு விவசாயிக்கு 5,000 ரூபாய் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1,00,000 ரூபாய்க்கு மேலே அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா வெறும் 5,000 ரூபாய் மட்டும்தான் ஒரு விவசாயிக்கு தள்ளுபடி என்று ஒரு அறிவிப்பு நேற்றைய தினம் முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய கடுமையான இடுபொருட்களுடைய விலை தாறுமாறாக உயர்ந்திருக்கக்கூடிய சூழலில், அதே போல் இன்றைக்கு ஒன்றிய அரசு குறைந்தபட்ச ஆதார விலை ஒரு கட்டுப்படியான விலையை தீர்மானிப்பதற்கு மறுத்து வரக்கூடிய சூழலில், இன்றைக்கு விவசாயிகள் மிகப்பெரிய அளவுக்கு கடன் என்பது அரசு கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கங்களை நம்பித்தான் இருக்கிறார்கள். அதில் இப்படிப்பட்ட அறிவிப்பு என்பது விவசாயிகளை மேலும் சிரமத்துக்குள்ளாகும், மேலும் கடனாளிகளாக வெளிக்கடனுக்கு செல்லக்கூடிய நிலைமையை உருவாக்கும். ஆகவே முழுமையான கடன் தள்ளுபடி என்பதுதான் விவசாயிகளுக்கு பொருத்தமாக அமையும், அவர்களுக்கு ஒரு நிவாரணமாக அமையும் என்பது தான் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் பார்க்குது. சார், இப்போ இந்த கடன் தள்ளுபடி மூலமாக அரசுக்கு கூடுதலாக 2,000 கோடி செலவாகுதுன்னு முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சமயத்தில் முதல் கட்டமாக இதை ஏற்றுக்கொள்ளலாம்ல? ஏன் முழு தள்ளுபடி வேணும்னு நினைக்கிறீங்க? அதாவது கடந்த காலங்களில் இருந்த அரசுகள் விவசாயிகளுக்கு முழு கடன் தான் தள்ளுபடி. இப்போ இவங்க சொல்லியிருக்கக்கூடியது, இப்போ நான் ஒரு 60,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு 60,000 ரூபாய்க்கு குறு விவசாயின்னா அதில் 100% தள்ளுபடி வராது. அப்போது அதில் 50% அப்படின்னு சொன்னால் எனக்கு நான் 30,000 ரூபா தான் எனக்கு தள்ளுபடி வருது, 30,000 ரூபா நான் கட்டணும்னா நான் கட்டினா தான் அடுத்த கடன் கிடைக்கும். இப்படிப்பட்ட நெருக்கடிகள்லாம் இருக்குது. அதுக்கு வட்டி என்பதும் இருக்குது. ஆகவே இந்த கடன் தள்ளுபடி என்பது முழுமையாக விவசாயியாக இருக்கக்கூடிய 50,000த்துக்கு மேலே உள்ளவங்களுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக மாறாது. முற்றிலும் தள்ளுபடின்னு சொன்னால் புதிய கடனை வாங்க போவதுக்கு நான் போக முடியும். எனக்கு பாதி தான் தள்ளுபடின்னு சொன்னால் நான் பாதி பணத்தை ரெடி பண்ணிட்டு போனால் மட்டும்தான் நான் அங்கே போய் அடுத்து கடன் வாங்குவதற்கு என்னால் முடியும் அப்படிங்கிற நிலைமை உருவாகுது. ஆகவே தான் இந்த முற்றிலும் கடன் தள்ளுபடி என்பது தான் விவசாயிகளுக்கு ஒரு நன்மை வகிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நாங்கள் பார்க்கோம். கடந்த காலங்களில் கலைஞர் ஆட்சிக்கு அப்புறம் ஜெயலலிதா ஆட்சிக்கு அப்புறம் எடப்பாடி அவர்கள் தான் கடன் தள்ளுபடி முழுமையாக செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் கூட அது நடக்கலை. தற்போது விஜய் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த சமயத்தில் இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறத எப்படி எடுத்துக்கலாம்? அதாவது இது ஒரு நெருக்கடியாக நாங்கள் பார்க்கல, அரசுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய செயலாகவும் விவசாயிகள் சங்கங்கள் பார்க்கல. ஆனால் 50,000 ரூபாய்க்கு கீழே பார்த்தீங்கன்னா குழுக்கடன்கள் எண்ணிக்கை இருக்குது. அந்த கிட்டத்தட்ட அவங்க சொல்லியிருக்கக்கூடிய 44,000 பேருக்கு மேலே அப்படின்னு சொல்கிறதுல 5,000 ரூபா, 10,000 ரூபா, 20,000 ரூபா, 25,000 ரூபா, 30,000 ரூபான்னு குழுக்கள், அதாவது ஒரு 10 பேர் கொண்ட குழு, 15 பேர் கொண்ட குழு, இது மாதிரியான எண்ணிக்கை என்பது தான் அதில் பெரிய எண்ணிக்கையாக வருது. ஆனால் 50,000 ரூபாய்க்கு மேலே, 1,00,000 ரூபாய்க்கு மேலே வாங்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு
இந்த அறிவிப்புனால பெரிய பயன் இல்லை அப்படிங்கிறத தான் அரசுக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஆகவே கடந்த கால அரசுகள் செய்ததைப் போல ஒரு முழுமையான கடன் என்பது தான் விவசாயிகளுக்கு இன்றைக்கு பயனளிக்கும் அப்படிங்கிறது தான். புதிய கடன் வாங்குவதற்கு வசதியும் அதனால தான் ஏற்படும் அப்படிங்கிறது. தொடர்ந்து விவசாயிகள் வந்து இந்த கடன் தள்ளுபடி வந்து முன்னிறுத்தி வச்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ விவசாயிகளோட நிலைமை எப்படி இருக்குது? ஏன் கடன் தள்ளுபடி வந்து முன்னிறுத்திக்கிட்டே இருக்கிறீங்க? இதனால் கடன் தள்ளுபடி பண்ணால் அரசுக்கும் இழப்பு தானே, அவங்களுக்கும் செலவு தானே அதிகமாகிட்டு இருக்கு. அதாவது உணவுப் பொருள் உற்பத்தி, காய்கறி உள்ளிட்டவைகளை பயிர் செய்யணும்னு சொன்னால் விவசாயிகள் வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து அஹ், இன்றைக்கு வந்து சொந்தமாக பணம் வச்சுக்கிட்டு விவசாயம் செய்வதற்கு யாரும் பெரிய அளவுக்கு இல்லை. விவசாயம் வந்து ஒரு கட்டுப்படியான நிலைமைக்கும் அது இல்லை. பல இடங்களில் கடுமையான வறட்சி, வெள்ளம் இது மாதிரி இயற்கை சீற்றங்களாலேயும் விவசாயிகள் பாதிக்கப்படுதாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு அரசு கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கங்கள் தான் விவசாயிகளை பாதுகாக்கின்ற வகையில் கடனை வழங்கிக்கிட்டு இருக்குது, பயிர்க்கடன் அப்படிங்கிற முறையில். வெளியில் போனாச்சுன்னு சொன்னால் இதை விட கூடுதலான வட்டி மற்றதெல்லாம் இருக்குது. அது திருப்பி கட்ட முடியாத அளவுக்கான நிலைமை உருவாகி தற்கொலைக்கு கூட விவசாயிகள் போக வேண்டிய நிலைமெல்லாம் வருது. ஆகவே தான் இந்த கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கங்கள் மூலமாக வாங்கக்கூடிய கடன் கூட இன்றைக்கு விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அதில் பார்த்தேன்னு சொன்னால் இந்த மாதிரியான அரசுகள் அறிவிக்கக்கூடிய இந்த சலுகைகள் கூட சிறு குறு விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி என்பது தான் பயனளிக்கக்கூடியதாக மாறுது. அப்படிங்கிறதுனால தான் இந்த அறிவிப்பு என்பது 50,000க்கு மேலே வாங்கியிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு பகுதி அந்த தள்ளுபடி கிடைச்சாலும் இன்னொரு பகுதி பணத்தை நாம் போய் நேரடியாக கூட்டுறவு சங்கங்களில் போய் கட்டினா மட்டும்தான் எனக்கு வந்து அடுத்த கடன் கிடைக்கும். அப்படிப்பட்ட சூழல் வரும்போது எனக்கு இன்னொரு பணம் என்பது உடனடி தேவையாக மாறுது. ஆகவே இந்த தள்ளுபடியை வந்து நான் அனுபவிக்கிறதுல கூட எனக்கு சிரமங்கள் இருக்குது. அப்படிங்கிறது பணம் இல்லைங்கிறதுனால நான் பேங்க்கில் போய் புதிய கடன் கேட்க போவதில் என்னால் முடியாமல் போகுது. அதுக்காக நான் வெளிக்கடன் வாங்க வேண்டியதெல்லாம் வரும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் வருது. ஆனால் இதே கடனை என்னுடைய கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணுன்னா நான் புதிய கடனை வந்து தைரியமாக போய் கூட்டுறவு சங்கங்களில் போய் கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாகும். அதுக்காகத்தான் இந்த முழுமையான கடன் தள்ளுபடி என்பது 2000 கோடிங்கிறது ஒரு கூடுதலாக ஒரு இன்னொரு 5000 கோடி அப்படிங்கிறது தான் நிலைமை வரும். ஆகவே அரசு வந்து இது ஏற்கனவே அவங்க அறிவிக்கப்பட்டது தான். நம்ம வந்து புதுசாகவும் ஒன்றும் கோரிக்கை வைக்கல. தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டதை மாநில அரசு முறையாக அதை செயல்படுத்தினா அது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான். மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவுடைய அந்த தாக்குதலால் கச்சா எண்ணெய் வருகை குறைவு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இந்த மாதிரியான சூழ்நிலை விவசாயிகள் எந்த மாதிரியான விஷயங்களை சவால்களை எதிர்கொள்கிறாங்க? இதுக்கு மத்தியில் அரசாங்கம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது இன்றைக்கி வந்து பம்பு செட்டு விவசாயம், அதாவது டீசலை நம்பி இருக்கக்கூடியதெல்லாம் இருக்குது ஏராளமாக. அந்த மாதிரியானது அதே போல் மின்சாரத்தை நம்பியும் விவசாயம் முழுமையாக இருக்குது. இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இடுபொருட்கள் உரம் பூச்சி மருந்தினுடைய விலையும் கூட இன்றைக்கி அதிகரிக்கு. இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூச்சி மருந்து விதை உள்ளிட்டவைகள் அதிகரித்தாலும் கூட அதே போல் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு ஒரு முறையான விலை கிடைக்காத சூழலில் இந்த பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெயுடைய விலை உயர்வு ஒரு கடுமையான பாதிப்பை விவசாயிகளுக்கு ஏற்படுத்தும் என்பது தான். ஆகவே வந்து அரசு வந்து விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய விவசாயிகளை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபடணும்னு சொன்னால் இந்த மாதிரியான தள்ளுபடி, மானியம் உள்ளிட்டவைகளை வழங்கினா பொருத்தமானதாக இருக்கும். நிறைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துருக்கேன். உங்களோட கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி சார். நன்றி.